ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சேனல்ல இப்போ ஆன்கோயிங் டிராமா தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஒரு எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் சேனல்ல பார்க்க முடியும். மீதி இருக்கிற நேரத்துல இன்னொரு ஆன்கோயிங் டிராமா பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு புது கியூட்டான ரொமான்டிக் டிராமாவை நம்ம சேனல்ல இன்னில இருந்து பார்க்க போறோம். இதுவும் ஒரு மாடர்ன் டிராமா தான். ரொம்ப குட்டியான டிராமா. மொத்தமே 24 எபிசோட் தான் இருக்கு. நம்ம சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். அதுலயும் ரொம்ப கியூட்டான எதிரிங்களா இருந்து அப்புறம் எப்படி லவ்வர்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டோரி தான் இது. எடுத்ததுமே நம்ம ஹீரோயின் ஜிஜியை தான் காட்டுறாங்க. ஜிஜி சொல்லிட்டு இருக்கா, காதல் இப்படி வரும் அப்படி வரும்னு என் மனசுக்குள்ள எத்தனையோ எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அதுல எந்த மாதிரியும் காதல் வரல. அது எப்படி வரப்போது நமக்கே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி புது விதமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ ஹன் வந்துட்டு இருக்கான். இதுதான் காதல் அப்படின்னு நானும் கண்டுபிடிக்கவே இல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் காதலுக்கான ஃபார்முலாவா இருக்கும்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஜிஜியவே பார்த்துட்டு இருக்கான். ஜிஜி ஹன் யாரு, 2 பேரும் எப்படி பாத்துக்கிட்டாங்க, எனிமேஸ்ல இருந்து எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் டைரக்டா இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு போயிடலாம். ஜிஜி காலேஜ்க்கு புதுசா சேர்றதுக்காக வந்துட்டு இருக்க பொண்ணு. காலேஜ் மேப்பை பார்த்துட்டு அடுத்தடுத்து அவ போயிட்டு இருக்க. அந்த பக்கமா நம்ம ஹீரோ ஹன்னு அந்த ஸ்கேட்டிங் பண்ற சைக்கிள் இருக்கும்ல அதுல வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த ஹன்னு மேல ஒரு பொண்ணுக்கு ரொம்ப கிரஷ் இருக்கு. அவ பேரு ஷானா. ஷானா வந்துட்டு கையில கேக்கோடு வந்துட்டு ஹன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்க ஹன் அவனோட சைக்கிளை டக்குன்னு பிரேக் போட்டுடுறான். இவன் பிரேக் போட்டதுல டக்குன்னு ஜர்க் ஆகி ஜிஜி கீழே விழுந்துடுறா. தண்ணியில விழுந்து பேக் எல்லாம் நனைஞ்சு போயிடுது. டே அறிவில மேல இடிக்கிறியே அப்படின்னு ஜிஜி ஹன்னை பார்க்க ஹன் பாக்குறான். இந்த இடத்துல யாரும் என்கிட்ட இப்படி பேச மாட்டாங்க, போனா போது நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்ல நீ என்ன மன்னிக்கிறியா அப்படின்னு ஜிஜி கேட்டுட்டு இருக்கா. இந்த ஷானா வேற விடாம ஹன் அதெல்லாம் இருக்கட்டும், நான் உனக்காக கேக் கொண்டு வந்துட்டு இருக்கேன், கேக் சாப்பிடுறியா அப்படின்னு கேக்கா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஹன் சொல்றான். உனக்கு வேற என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹன் சீனை போட்டுட்டு மேக்ஸ்ல இருக்கிற ஒரு ஃபார்முலா பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஃபார்முலா வேணா சால்வ் பண்ணி காட்டு அப்படின்னு. ஜிஜிக்கு மேக்ஸ் சால்வ் பண்றதுக்கு நல்லா வரும் போல. அந்த ஃபார்முலாவை சொல்லிட்டு சரி நான் சொல்லிட்டேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க அதுக்குள்ள இந்த ஷானா கேக் எடுத்து வெளியே வச்சு இங்க பாரு ஹன் அப்படின்னு பக்கத்துல கொண்டு வரா. அது கண்டுக்காம ஹன் அங்க இருந்து கிளம்புறான். ஜிஜி டே அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ஷானா கையில இந்த கேக்கு ஸ்லிப் ஆயிட்டு ஹன்னு மேலேயே பறந்து போய் விழுந்துருது. ஹன்னுக்கு பயங்கர அவமானமா போயிருது. அங்க இருந்து என் மூஞ்சில 2 பேரும் முழிக்காதீங்க அப்படின்னு கத்திட்டு போக இந்த ஷானா ஜிஜியை பாக்குறா. உன்னால ஏன் லவுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னு அங்க இருந்து கத்திட்டே கிளம்புறா. இங்க ஹன்னு வேற அவன் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாரும் கேட்க பிக்கேன்னு இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிஜியும் அவன் ஹாஸ்டல் ஒரு வழியா கண்டுபிடிச்சு எந்த ரூம்னு தேடி போயிட்டு அங்க ஒரு ரூம் இருக்கு, இதான் நம்ம ரூம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சிடுறா. அங்க பார்த்தா இவ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது ரூம்குள்ள ஒரு பொண்ணு வரா. இதுதான் நம்ம ஜிஜியோட ரூம்மேட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக போறவ. இவ பேரு மீஃபா. மீஃபா யார் மானே அப்படின்னு கேட்க இந்த ரூம்க்கு நான் தான் புதுசா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, என் பேரு மீஃபா, நம்ம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட் ஆகலாமா இல்லையான்னு நான் இந்த கார்டு பார்த்து தான் முடிவு பண்ணுவேன், ஒரு கார்டை பிக்கப் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜிஜியும் எடுக்கிறா. பரவாயில்ல நல்ல பொண்ணாதான் இருப்ப போல, ஆனா இன்னைக்கு உனக்கு தண்ணியில கண்டம் பக்கத்துல போயிடாதுன்னு சொல்ல ஆமா வரும்போதே தண்ணியில கீழே விழுந்து என் மேல எல்லாம் அடிபட்டுருச்சு, கரெக்டா சொல்றீக்கே அப்படின்னு ஜிஜி கேக்குறா. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாம், உனக்கு ஆப்போசிட் பெட் தான் நானு, உனக்கு பக்கத்துல இருக்க பெட்ல யாரும் கிடையாது, ஏன் ஆப்போசிட்ல இருக்கல அந்த பெட்ல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, அந்த பொண்ணு இப்பதான் கேக் எடுத்துட்டு வெளியே போனா அப்படின்னு சொல்லும் போது எங்க பாட்டி நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டு இருக்காங்க, எல்லாம் ஊரு ஸ்நாக்ஸ், சாப்பிடுறியா அப்படின்னு ஜிஜி சாப்பிட கொடுக்குறா. உடனே மீஃபாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அம்மா கேக் எடுத்துட்டு போன பொண்ணு யாரு அப்படின்னு நம்ம ஜிஜி கேட்க ஆரம்பிக்க கரெக்டா அந்த ஷானா இருக்கால உள்ள வரா. இது நீயா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தான் என் ரூம்மேட்டா அப்படின்னு அவ கத்த ஆரம்பிக்க கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜிஜிக்கு கால் வருது. பழைய புக்கெல்லாம் சீனியர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்கா போல. மங்கின்னு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட நிக் நேம் அது. அந்த பையன்ட்ட இருந்து ஸ்விம்மிங் பூல்ட்ட வந்துட்டு புக்கை வாங்கிக்கோ அப்படின்னு மெசேஜ் வருது. உடனே ஜிஜியும் முக்கியமா புக்கு வாங்க வேண்டியிருக்கு நாங்க வந்து மின்னல் வேகத்துல கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம ஹன் இருக்கான்ல, அவனுக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேரு லிங்கு, இப்ப பாரு வாயாடி, இன்னொருத்தன் பேரு யுவான், ரொம்பவே அமைதியா இருக்கிற டைப். நம்ம ஹன்னை பார்த்துட்டே இருக்கான். ஹன் அங்க ஸ்விம்மிங்க்கு போற மாதிரி ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு நேரா ஸ்விம்மிங் பூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. யுவான்ட்ட போயிட்டு லிங்கு சொல்லிட்டு இருக்கான், பாரு அவன் ஸ்விம் பண்றதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான், கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் மேல ஆச்சு அவன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போயிட்டு, இன்னைக்கு ஒருவேளை அவன் பயத்தெல்லாம் மீறி ஸ்விம் பண்ணிடுவானா அப்படின்னு கேட்க தெரியாதுன்னு வாய் மூடிட்டு யுவான் சொல்றான். உன்ட்டு போய் கேட்டேன் பாரு, நானே பாத்துக்கிறேன்னு அங்க இருந்து லிங்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க ஹன்னுக்கு ஏதோ பயங்கர ட்ராமா இருக்கும் போல. ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆயிடுறான். ஏதோ ஞாபகம் வருது, யாரோ தண்ணிக்குள்ள மூழ்கி காப்பாத்துன மாதிரி. சே இது வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அப்படின்னு பார்த்து ஜிஜி அங்க போயிடுறா. புக்கு வாங்கறதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. ஹன்னு திரும்பி பார்த்துட்டு நீயா, என் பக்கத்துல தயவு செஞ்சு வராதுன்னு சொல்ல அந்த புக் அங்க பக்கத்துல இருக்க டேபிள்ல இருக்கு, இந்த புக்கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஜிஜியே எடுத்துக்கிறா.
அது உனக்கு கிடையாது, ஒழுங்கு மரியாதையா கூடு அப்படின்னு ஹன்னு சண்டை போட ஆரம்பிக்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. புக்க புடுங்குறேங்கிற பேர்ல ஹன்ன ஜிஜி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. கரெக்டா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல வந்துடுறாங்க. அதுல யுவான் சொல்றான், வேணாண்டா போகாத, அவனுக்கு எப்பயாவது தண்ணியில இருக்கிற பயம் போதா, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல லிங்குக்கும் கரெக்டன் படுது. சரி நம்ம நிப்போம் அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். இந்த பக்கமா ஜிஜி திரும்பி பாக்குறா. என்ன தண்ணிக்குள்ள விழுந்தவன் தத்தளிக்கிறான், ஸ்விம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நின்னுட்டு இருக்கான். அப்ப ஸ்விம்மிங் வரும் தானே, நடிக்கிறானோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே முழுகுற மாதிரி இருக்கு அவளுக்கு. ஜிஜி டக்குன்னு தண்ணிக்குள்ள விழுந்து அவனை காப்பாத்துறதுக்கு ஆரம்பிக்கிறா. இவ போறத பாத்துட்டு ஓரமா நின்னு பாக்குற 2 ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்துடுறாங்க. 3 பேருமா ஒரு வழியா சேர்ந்து ஹன்னை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஹன்னா போய் மயக்கத்துக்கு போயிடுறான். ஜிஜி எல்லாருமே தட்டிலாம் பாக்குறாங்க. சரி ஓகே, வாயோட வாய் வச்சு தண்ணி எல்லாம் உறிஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு ஜிஜி பக்கத்துல போயிட்டு இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து எவனோ போட்டோ வர எடுத்து வச்சிடுறான். ஆனா அதுக்குள்ள ஹன் ஏஞ்சிடுறான். என்னடி பண்ற அப்படின்னு கேட்க, நல்ல வேலை ஏஞ்சிட்டுப்பா, இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஒழுங்கு மரியாதையா அங்கேருந்து போயிடு, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் நம்ம ஹன்னு. மங்கி என்ன கூட்டு போடா அப்படின்னு சொல்ல, ஓ நீதான் அந்த மங்கியா அப்படின்னு நம்ம லிங்க் இருக்கான்ல அவன் பேர் தான் மங்கி போல. ஜிஜி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹன்னை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, தண்ணி கொஞ்சம் உள்ள போயிருக்கு, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது, டெஸ்ட் எல்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லை, சீக்கிரமா இங்க கிளம்பலாம் டாக்டர் சொல்லிடுறாங்க. தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் திரும்பி பாக்குறான். பார்த்தாங்க ஜிஜி வந்துடுறா. சாரி கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு. இவளை கூட்டு போய் டக்குன்னு லிங்க வெளியே விட்டு, நீ சாரியே வேண்டாம், நான் மட்டும் போய் முதல்ல கேக்குறேன், உன்னை பாக்குறது நம்ம சொன்னானா வேணா வா அப்படின்னு அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டால, அந்த பொண்ணு வந்திருக்காடான்னு சொல்ல, அவெல்லாம் என் மூஞ்சில முழிக்கவே வேணான்னு சொல்லி இங்க இருந்து கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹன் அவளை துரத்தி விட்டுறான். ஆனா இங்க பார்த்தா லிங்கும் யுவானும் வந்துட்டு இருக்காங்க. போன் எடுத்து பாக்குறாங்க. நம்ம ஹன்னு தண்ணிக்குள்ள வந்து தத்தளிச்சிச்சு. அப்புறம் நம்ம ஜிஜி காப்பாத்தி முத்தம் கொடுக்கறதுக்கு பக்கத்துல போனது அந்த போட்டோலாம் ஒருத்தர் எடுத்தான்ல, அதை அங்க இருக்க காலேஜ் குரூப்ல போட்டு விட்டுறான். எல்லாரும் கிக்க பிக்கேன்னு சிரிச்சு ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாரு இவன் தான் வந்து ஸ்விம்மிங் டீம் கோச்சாவே இருக்கான், ஆனா இவனுக்கு ஸ்விம்மிங் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போஸ்ட பத்தியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, அங்க ஹன்னு வந்துட்டு என்ன ஏதோ போஸ்ட் காதுல விழுந்துச்சு அப்படின்னு கேக்குறான். இல்ல போஸ்ட் மேன பத்தி பேசிட்டு இருந்தோன்னு வேகமா நம்ம லிங்கு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். யுவான் கிட்ட போயிட்டு நீ தாண்டா உண்மையை சொல்வ, என்னாச்சு சொல்ல போறியா இல்லையான்னு ஹன்னு கேட்க, உடனே நம்ம யுவானும் உண்மையை சொல்லிடுறான். ஹன்னு அந்த போஸ்ட பார்த்துட்டு செம்மையா காண்டாயிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் என்ன பார்த்து எல்லாரும் எப்படி கெக்கி பிக்கேன்னு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்களெல்லாம் விடவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹன்னுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. ஜிஜி ஆனா பாக்குறா, வந்ததுமே இவன் கிட்ட போய் வம்பு வச்சுட்டு இருக்கோம், இது சரிப்பட்டு வராது, நம்ம மேலையும் தப்பு இருக்கு அப்படின்னு ரூம்க்கு வந்ததும் ஹன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி, நான் மனசு வந்து மன்னிப்பு கேட்கிறேன், நான் பண்ணது தப்பு தான், அப்படி பண்ணிருக்க கூடாது, என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சின்சியரா ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. எழுதி முடிச்சுட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே அப்பன்னு பார்த்து அவளுக்கு மீஃபா மெசேஜ் பண்றா, ஏ வெளியே வாடி, கேன்டீன்ல ஒரு சூப்பர் ஐட்டம் வாங்கி வச்சிட்டு இருக்கேன், சாப்பிடலாம் அப்படின்னு. அதுக்காக நம்ம ஜிஜி வெளியே போக உள்ள வர ஷானா அந்த லெட்டரை பார்த்துட்டா, சிரிச்சுட்டே அதை கைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இங்க ஜிஜியும் நம்ம ஷானாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரூம்க்கு வராங்க. அது வந்ததுமே லெட்டர் எடுத்துட்டு இன்னைக்கு போயிட்டு அதை கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு ஜிஜி கிளம்புறா. ஜிஜி நேரா லிங்க பாத்துட்டு, புக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு இவன் தானே சொன்னா, அந்த புக்கை வாங்கிக்கிறா. புக்கு புதுசு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குன்னு புத்தம் புதுசா இருக்கு, படிக்கிறதே இல்லையோ அப்படின்னு இவ யோசிக்க ஆரம்பிக்க லிங்கு பாக்குறான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு நான் புக்கு கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுங்க, ஹன்னு கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துருங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவ கெஞ்ச ஆரம்பிக்க, சரி ஓகே எனக்கு ஹெல்ப் பண்றதுன்னா ரொம்ப நல்லா வரும், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு லிங்க அங்க இருந்து போறான். ஹன்னு கிட்ட, டேய் ஜிஜி இருக்கால, அவ உனக்கு லெட்டர் கொடுத்து விட்டாடான்னு சொல்ல, அதை தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னு ஹன்னு சொல்றான். சரி ஓகே நானாவது படிக்கிறேன் அப்படின்னு லிங்க் அதை ஓபன் பண்ணி படிச்சுட்டு, எவ்வளவு திமிரவளுக்கு, நீ படிக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்ல, எங்க கூட நான் படிச்சேதான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அதை வாங்குறான். உனக்கு நல்லா ஆகணும்டா அப்படின்னு போட்டு கீழே அவன் தண்ணிக்குள்ள திணறிட்டு இருந்தான்ல, அந்த போட்டோவை வேற அட்டாச் பண்ணிருக்கு. இதை பார்த்ததுமே இப்பதானே அவ வெளியே போனா, அவளை பிடிக்கிறேன் அப்படின்னு ஹன்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஹன்னு நேரா போயிட்டு இருக்கான். ஜிஜி பக்கத்துல ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இருக்கு, அது பக்கத்துல போகும்போது இவன் மண்டையிலே ஒரு பால் வந்து விழற மாதிரி போகுது. ஹன்னு அங்க வரான், பாலை தாங்கி பிடிச்சிடுறான். ஜிஜி பக்கத்துல போயிட்டு, எவ்வளவு தைரியம் தான் அப்படி ஒரு லெட்டர் எழுதியிருப்ப, லெட்டர்ல எழுதினதெல்லாம் உண்மையாதான் எழுதினியான்னு கேட்க, ஜிஜி அவ எழுதின சின்சியர் லெட்டர்னு நினைச்சிட்டு, ஆமா நிஜமா தான் எழுதினேன், அதை நீங்க நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க நல்லா படிச்சீங்களா அப்படின்னு கேட்க, உன்னை எனக்கு விட மாட்டேன்டி, என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஹன்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு இருக்கான். இங்க ஜிஜி அடுத்த நேரம் அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஸ்விம்மிங் கேம்ப் இருக்கு, காலேஜ்ல ஸ்விம்மிங் கோர்ஸ் இருக்கும்ல, அதுல சேர்றதுக்காக வந்துட்டு இருக்கா. அங்க வந்துட்டு மீஃபா, எதுக்கடி இதுல எல்லாம் சேர்ற, ரொம்ப கஷ்டம், அதுவும் இல்லாம நீ வில்லேஜ்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கல, இங்க வரவங்க அந்த ஸ்விம்மிங் கேம்ப்ல சேரணும் அப்படின்னா பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கிட்டு வரவங்க தான் சேருவாங்க, உன் வில்லேஜ் அவார்ட்லாம் இங்க செல்லுபடி ஆகாதுன்னு சொல்ல, நீ கவலைப்படாத, நான் வர அந்த ஹன் இருக்கார்ல, அவர் தான் அந்த டீமோட ஹெட் இல்ல, அவருக்கு ஏற்கனவே ஐஸ் போட்டுட்டேன் லெட்டர் எழுதி வச்சுட்டு, சோ கண்டிப்பா என்ன சேர்த்துக்குவாரு அப்படின்னு ஜிஜி அங்க இருந்து வரா. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு கொடுக்கறதுக்காக ஓடுறா. ஆனா அதுக்குள்ள அங்க ஷானா வந்துடுறா. அவ சிட்டில படிச்சதால எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வாங்கிட்டு அது பேரெல்லாம் சேர்த்திருக்கா. இன்னமா ஒரு அவார்ட் கூட வாங்கல, எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க சேர்ற, இந்த காலேஜோட ஸ்விம்மிங் கேம்புக்குன்னு சொல்லிட்டு
ஒரு தனி மகத்துவம் இருக்கு, கண்டவங்களும் இதுல சேர முடியாதுன்னு சொல்ல, இல்லையே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் நல்லா ஸ்விம் பண்ணுவேன், நான் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிறவங்களே இல்லம்மா, ஒரு அவார்ட் கூட இல்லாத பொண்ணை எப்படி சேர்த்துக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் அங்க வந்துடுறான். இந்த பொண்ணை சேர்த்துக்கோங்க, நல்லா ஸ்விம் பண்ணுவான்னு சொல்ல பக்கத்துல இருந்து நம்ம லிங்க காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஆமா, இவனையே தூக்கிட்டு வந்து காப்பாத்துனது அவதானே, இவனுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு. அண்ணு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் இனிமே தோஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கையை காட்ட அவ கையில ஹைஃபை அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்பாட நம்ம லெட்டர் எழுதுனதுதான் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு ஜிஜி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அண்ணு உன வச்சு செய்யறேன் வாடி அப்படின்னு பழி வாங்கறதுக்கு கூட்டு போறான். ஜிஜி ஷானா 2 பேருமே இந்த ஸ்விம்மிங் டீம்ல சேர்ந்துடுறாங்க. அங்க வர லிங்க இங்க இருக்கிற சீனியர்ஸ் யாராவது ஒருத்தங்களை வந்து நாங்க செலக்ட் பண்ணிக்குவோம், நல்லா ஸ்விம்மிங் பண்றவங்கள அவங்களுக்கு பர்சனலா ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்து நீ தான் இருக்கிறதுலே சீனியர், அதுவும் இல்லாம நம்ம ஹெட் வேற, நீ யார சூஸ் பண்ற அப்படின்னு சொல்ல அண்ணன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்தி சுத்தி பாக்குறான். ஜிஜி கிட்ட வந்து ஜிஜியை செலக்ட் பண்ணிடுறான். என்னது நானா அப்படின்னு அவளே ஷாக் ஆயிடுறா. மத்தவங்க கூட இந்த மொக்க பொண்ணு போய் செலக்ட் பண்ணிருக்கானே அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா ஷானா நேரா கிளம்பி ஜிஜியை பார்க்க வந்துட்டு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, 2 பேரும் ஒரு பெட் மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, பெட் மேட்ச் தானே, சரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஜிஜியும் அதுக்கு ரெடி ஆயிடுறா. தூரமா இருந்து அண்ணன் லிங்கோட பாத்துட்டு இருக்கான். இவளனா நான் கூப்பிட்டு பாசமா கோச் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இவளை பழி வாங்கறதுக்கு பக்கத்துல கூப்பிட்டு நல்லா வறுத்தெடுக்க போறேன், நல்லா கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்ல அடப்பா அப்படின்னு லிங்க் பாத்துட்டு இருக்கான். இங்க ஜிஜிக்கு இந்த மாதிரி ஹைடெக் ஸ்விமிங் பூல்ல ஸ்விம் பண்ணியே கொஞ்சமும் பழக்கம் இல்லையா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குதிக்கிறா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு சிரிக்கிறாங்க. ஆனாலும் ஷானாக்கு நிகரா அவ ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறா. இன்னும் பரவாயில்லையே, நல்லாதான் ஸ்விம் பண்ணுவா போலயேன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஜிஜி வின் பண்ணிடுறா. இதுல தோத்து போயிட்டா ஜிஜி இந்த டீம்ல இருந்து போகணும் அப்படின்னு ஷானா பெட் கட்டிருக்கா. இப்ப அவ தோத்து போயிட்டதால இப்ப நீ போக போறியா அப்படின்னு ஜிஜி கேட்க, நான் அந்த டீம்ல இருந்து போயிடுறேன் அப்படின்னு ஷானா சொல்றா. அண்ணே ஷாக் ஆயிடுறான், இவளுக்குள்ள இப்படி ஒரு திறமையான. அடுத்த நாள் இருந்து எல்லாருமா சேர்ந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அண்ணு ஸ்பெஷலா ஜிஜியை ட்ரெயின் பண்றதுக்கு தானே சூஸ் பண்ணிருக்கான். எல்லாருக்கும் பிரேக் விட்டா கூட ஜிஜிக்கு ஒரு பிரேக் விடவே மாட்டேங்கிறான். இவ ரொம்ப கஷ்டப்படுறா, ஏன் நம்மள இவ்வளவு கஷ்டப்படுத்துறாருன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. வீட்டுக்கு வந்துட்டு ஜிஜி ஹேர் வாஷ் ஆகுது பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு வர ஷானா வேணும்னே ஷாம்புவா மாத்தி வச்சுட்டு போயிடுறா. ஜிஜி ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறா. கலர் கலரா அவன் மேல இருந்து தண்ணியா ஓட ஆரம்பிக்குது. கத்திக்கிட்டே ஜிஜி வெளியே வரா. பார்த்தா அவளோட ஷாம்பூல பிங்க் கலர் ப்ளூ கலர்னு கண்டதையும் கலந்து வச்சிட்டு இருக்கா. அவ முடியே கன்றாவியா மாறி இருக்கு. ஜிஜி வேகமா ஷானா கிட்ட இந்த வேலையை நீ தான் பண்ணன்னு தெரியும், ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குற, நான் ஆல்ரெடி சலூனுக்கு போய் என் முடிய சரி பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப பரவாயில்ல என் செலவெல்லாம் நீ பாத்துக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. நான் ஒண்ணு பண்ணலையே அப்படின்னு ஷானா சொல்ல, எதுக்காக நீ மஞ்சள் கலரையும் போட்ட அப்படின்னு ஜிஜி கேக்குறா. இல்லையே மஞ்சள் கலரை நான் போடவே இல்லை அப்படின்னு ஷானா அவளாவே மாட்டிக்கிறா. ஜிஜி செம்ம கடுப்பாயிட்டு இப்பவே நான் சலூனுக்கு போறேன் அப்படின்னு தலையில ஒரு கேப்ப மாட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஜிஜி சைக்கிள்ல போறா. காதுல ஹெட்போன் போட்டிருக்கா. அந்த பக்கமா போற ஹன்னோட ஸ்ட்ரகல்ல இருக்கிற அந்த ரிப்பன் வந்து அவளோட ஹெட்போன்ஸ்ல மாட்டிக்குது. நல்லா மூஞ்சு புடிச்சு இருக்க ஆரம்பிச்சிடுறா. ஹன்னு கண்ணு தெரியாம எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க ஜிஜி வேகமா அவன் மூஞ்சு புடிச்சு இழுத்து இவன் மட்டும் நம்மள பார்த்தா இன்னும் பழி வாங்குவான், பார்க்க விட்டுற கூடாதுன்னு மூஞ்ச இருக்க புடிச்சு வச்சுட்டு ஹெட்போன்ஸ் கழட்டி விட்டுட்டு ஹன்ன தலையை விட்டுடுறா. கரெக்டா ஹன்னு திரும்பி பாக்குறான். ஜிஜியோட தலையில இருந்து கேப் விழுந்துருது. கலர் கலரா மண்டை வச்சுட்டு ஒரு பொண்ணு போறாங்கிறது மட்டும் தான் ஹன்னுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா திரும்பி கூட பார்க்காம ஜிஜி மின்னல் வேகத்துல சலூனுக்கு போயிட இங்க நம்ம ஹன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வரான். இந்த ஹோட்டல அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் நடத்திட்டு இருக்கான். அவன் பேரு சூலான். சூலான் உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்க அதுக்குள்ள ஹன்னு நேரா உள்ள வந்துடுறான். மத்த ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. என்னடா இது பிகாச்சு கேப்பா அப்படின்னு நம்ம லிங்க பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்க, இன்னைக்கு ஒரு பைத்தியத்தை பார்த்தேன், என்னை இடிச்சுட்டு அவ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்கா, அவளை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்ல, ஏற்கனவே நூடுல்ஸ் மண்டையோட உனக்கு பிரச்சனை, இப்ப புது ஆள் வேறையா அப்படின்னு லிங்க் கேக்குறான். கரெக்டா அந்த இடத்துக்கு சலூன்ல போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜிஜி திரும்ப வந்துட்டு இருக்கா. எல்லாம் முடியெல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு புது ஆள் மாதிரி நம்ம ஜிஜி உள்ள வந்து நிக்க, இது யாரு நம்ம நூடுல்ஸ் மண்டையா அப்படின்னு லிங்கு பாக்குறான். என்னது அவளா அப்படின்னு ஹன்னு திரும்பி பார்க்க உண்மையாவே நம்ம ஜிஜி தான், ஆனா கியூட்டா நின்னுட்டு இருக்கா. பரவாயில்லையே நூடுல்ஸ் மண்டைக்குள்ளேயும் இவ்வளவு அழகான மூஞ்சி ஒண்ணு இருந்ததுன்னு இத்தனை நாள் தெரியாம போயிடுச்சு பாருன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவ கியூட்டாவா இருக்கா, உனக்கு கண்ணு தரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜிஜி நேரா மேல் மாடியில ஏதோ அவரோட அனிமே கேரக்டரோட காஸ்பிளே ஈவெண்ட் நடக்குது, அதுக்குதான் வந்திருக்கா. நேரா மேல வர மீஃபா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ பின்னாடி வந்துட்டு இந்த ஹன்னு வராண்டி, அவனை வந்து என் மூஞ்சில முழிக்க விட்டுறாத அப்படின்னு ஜிஜி மறைஞ்சு நிக்க ஆரம்பிக்க ஹன்னு வந்துடுறான். அம்மா என்ன பார்த்து ஒளிஞ்சு நிக்கிற, என்ன மேட்ரு, என்கிட்ட ஏதோ கில்ட்டியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல, நான் ஏன் உங்ககிட்ட கில்ட்டியா ஃபீல் பண்ண போறேன், அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே சீனியர் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறா.
உன் மேல என் கண்ணு இருந்துட்டே இருக்கு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மறுபடியும் அடுத்த நாள் ஜிஜியை கூப்பிட்டு அவளை ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு எல்லாருக்கும் பிரேக் போட்டுட்டு போ நல்லா ஸ்விம் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜிஜி டயர்ட் ஆயிட்டு ஒரு வழியா அந்த ட்ரைனிங்க முடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அப்ப ஹன்னு கிட்ட லிங்க பேசிட்டு இருக்கான். ஏன்டா அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துற அப்படின்னு. எல்லாம் பழி வாங்கறதுக்காக தான் அப்படின்னு ஹன்னு சொல்ல ஜிஜி உள்ள போயிட்டு பழி வாங்குறியா, ஐயோ நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ண, அதான் சின்சியரா ஒரு லெட்டர் கூட எழுதிட்டேன்ல அப்படின்னு சொல்ல ஓ லெட்டரா அப்படின்னு ஹன் அதை எடுத்து வைக்கிறான். இந்த லெட்டர் சத்தியமா நான் எழுதல, வேற யாரோ மாத்தி வச்சிட்டு இருக்காங்க, நான் சின்சியரா தான் லெட்டர் எழுதி வச்சேன், இல்லனா யாராவது தெளிவா வந்து கொடுப்பாங்களா, அப்பனா நான் வந்து என்ன மன்னிக்கணும் அப்படின்னா நான் என்னதான் பண்ணும் அப்படின்னு ஜிஜி கேட்க எனக்கு ஒரு 10 நாள் பர்சனல் அசிஸ்டண்டா வேலை பாரு ஓகேவா அப்படின்னு ஹன்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு ஜிஜி ஒத்துக்கிறா. உன் போன் நம்பரை கொடு, நான் எப்பெல்லாம் போன் பண்றனோ அப்பெல்லாம் எடுக்கணும், நான் என்னெல்லாம் கேட்கறனோ அதெல்லாம் எனக்கு பண்ணணும், இன்னைக்கு எனக்கு வந்துட்டு நான் என்னென்ன லஞ்சுக்கு வேணும்னு சொல்றேன், இந்த ஃப்ளோர்ல இருந்து எனக்கு வந்துட்டு நூடுல்ஸும் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து சூப்பும் அதுக்கும் மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு அதுல இருந்து சிக்கன் ஃப்ரையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வேணும்னே ஜிஜியை அலைய விடுறான். அதே மாதிரி ஜிஜியும் எல்லா வேலையும் சின்சியரா பாக்குறா. ஒரு பொண்ணு லவ் லெட்டர் கொடுக்கறதுக்காக ஹன்னை சுத்தி வர அவகிட்ட கூட நம்ம ஜிஜியோட நம்பரை ஹன் கொடுத்து வச்சிடுறான். ஜிஜி பாக்குறா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன லஞ்ச் வேணும் அப்படின்னு கேட்க வெளியே ஒரு ஹோட்டல்ல இருந்து வேணும்னே ஒரு லஞ்சை நம்ம ஹன்னு சொல்லிடுறான். ஜிஜி பாக்குறா. ஃபுட் ஆர்டர்ல டெலிவரி இருக்கும்ல அதுல ஆர்டர் பண்ணி வேற கொண்டு வரா. ஃபர்ஸ்ட் டெலிவரி ஃப்ரீயா, அதனால இந்த தடவை காசே கிடையாது அப்படின்னு ஜிஜி சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம், ஒன்னதானே போய் வாங்கிட்டு வர சொன்ன அப்படின்னு ஹன்னு திட்ட ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து உங்களை ஒரு பொண்ணு லவ் பண்றால அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கா, உன்னை பாக்குறதுக்காக தான் எனக்கு கண்ணையே கடவுள் படிச்சிருக்காரு போல, ஆனா எதுக்காக இமைய படிச்சாருன்னு தெரியல, நீ எனக்கு கண்ணுக்கு சரியா அப்பப்போ தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு எழுதி வச்சிட்டு இருக்கா, வாய மூடு அப்படின்னு ஹன்னு கத்துறான். அங்க நிக்கிற எல்லாரும் சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹன்னு அவமானப்பட்டுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க உன்னை படிச்சதுக்கு அப்புறமா கடவுளுக்கே கூச்சமா இருந்திருக்கும், இவ்வளவு ஒரு அழகா பாத்துருக்க மாட்டாரு அப்படின்னு கண்டபடி படிச்சுட்டு ஜிஜி பின்னாடியே ஓடுறா. ஹன் மின்னல் வேகத்துல அங்க இருந்து நேரா ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு வந்துடுறான். இந்த காதல் கதையை படிச்சுட்டே உள்ள போகும்போது ஹன் அங்க உள்ள போயிட்டு மத்த பசங்க கூட உட்காந்துடுறான். எனக்கு பிஸியா இருக்கேன், நான் இப்போ உன் காதல் கதையை அப்புறமா என்கிட்ட வந்து சொல்றியா அப்படின்னு கேட்க ஜிஜி அசிங்கப்பட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹன்னு நேரா லைப்ரரி போறான். ஹோட்டல்ல ஒரு பையன் சூலான்னு இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு, அந்த பையன் லைப்ரரியில படிச்சுட்டு இருக்கான். என்னடா இது மேக்ஸ் தேவதையோட புக்கை மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சூலான் கிண்டல் பண்ண ஒரு சம்மு ஒண்ணு பாத்துட்டு இருக்கேன், ஏ லெவல் சம்மு, அதை வந்து சால்வ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்ம எழுதுறான் அந்த புக்கு மேல பேப்பரை வச்சுட்டு. சூலான் அதுக்குள்ள எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பி போக ஆரம்பிக்க ஹன்னோடனே எனக்கும் வேலை இருக்கு, நானும் அப்புறமா பாத்துக்கிறேன் அந்த சம்ம அப்படின்னு அந்த புக்கை அப்படியே வந்து ரெக்கார்ட்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜிஜி வரா, அந்த புக்கை எடுக்கிறா. ஹை ஒரு நல்ல சம்ம ஒண்ணு இருக்கே அப்படின்னு அதை எடுத்துட்டு போய் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க பக்கத்துல உட்காந்து மீஃபா ஏண்டி நீ சைக்காலஜி தானே படிக்கிற, எதுக்கு மேக்ஸ் பைத்தியமா இருக்கு அப்படின்னு கேட்க மேக்ஸ் எனக்கு நல்லா வரும், ஆனா அது ஒரு ஹாபி மட்டும்தான், எனக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனால தான் நான் சைக்காலஜி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அமைதியா ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. மேக்ஸுக்கு போய் யாரையாவது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மீஃபாவும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே செம்ம சால்வ் பண்ணிட்டு புக் அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் இந்த ஹன்னு கூப்பிடுறான், கிளம்புவோம் ஏதோ ஒரு இடத்த கிளீன் பண்ணணுமா அப்படின்னு அங்க இருந்து ஜிஜி கிளம்புறா. ஹன்னு சொன்ன ரூம்க்கு வந்தா எக்கச்சக்கமான பாக்ஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய ரூமை தனியா நான் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே நேரா நம்ம ஜிஜி உள்ள வர அங்க இந்த மவுண்டைன் ஹைக்கிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய வால் ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு ஜிஜி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க ஹன் மறுபடியும் சூலான் கூட லஞ்ச் முடிச்சுட்டு லைப்ரரிக்குள்ள வரான். அங்க இருக்கிற அந்த சம சால்வ் ஆயிருக்கிறத பாக்குறான். ஹேண்ட் ரைட்டிங் பக்காவா இருக்கு, கண்டிப்பா ஒரு பொண்ணுதான், யாரா இதான் உன் மேக்ஸ் தேவதையா அப்படின்னு சூலான் கிண்டல் பண்ண அது ஏ லெவல் தான், இப்ப நான் எழுத போற சம்மு எஸ் லெவல், நிறைய பேருக்கு இது புரிய கூட புரியாது, அந்த பொண்ணுக்கு புரியுதான்னு பாக்கலாம் அப்படின்னு அந்த சம்ம எழுதி வச்சுட்டு நம்ம ஹன்னு கிளம்புறான். சரி ஜிஜி என்ன ஆனான்னு பாக்கலாம் அப்படின்னு போயிட்டு வரவனுக்கு கிளீன் பண்ணிட்டு ஜிஜி அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவளை பாக்கிறதுக்கே ஹன்னுக்கு சிரிப்பா இருக்கு. போது எந்திரி வெட்டி பீஸ் வா என் கூட, உனக்கும் எனக்கும் இருக்க நடுவுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நான் உனக்கு பத்திரம் எழுதி கொடுக்குறேன் வா அப்படின்னு கூப்பிடுறான். ஜிஜி ஹாப்பி ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. ஜிஜி நேரா உள்ள போறா. பார்த்தா நம்ம ஹன்னோட அவார்டு ஒண்ணு உடஞ்சு கிடக்கு, ஏதோ டிராஃபி வாங்கியிருக்கான் அது உடஞ்சு கிடக்கு. அங்க வர ஹன் அதுக்குள்ள பாத்துடுறான். ஏண்டி என்னோட உடைச்ச அப்படின்னு கேட்க இல்ல நான் உடைக்கல அப்படின்னு ஜிஜி சொல்றா. இந்த டிராஃபிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளாஷ்பேக் வேற ஹன்னுக்கு இருக்கும் போல. இவளை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்க நான் உடைக்கலையா, நிஜமா நான் உடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் வேணா போனை காட்டுறேன், இப்பதான் உனக்கு நான் போன் பண்ணிட்டு உள்ள வந்தேன் நம்ம போன் எடுக்க போனை வேகமா ஹன்னு தள்ளி விட்டுறான். ஸ்கிரீன் ஸ்கிராச் ஆயிருது. சாரி அப்படின்னு ஹன்னு கேட்க ஒன்னும் தேவை கிடையாது, ஆனா நான் உடைச்சிருந்தா நான் உண்மையை சொல்லியிருப்பேன், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜிஜி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. லிங்க உள்ள வரான். என்னடா ஆச்சு, எப்படி நான் டிராஃபி உடைஞ்சது அப்படின்னு கேட்டுட்டு டிராஃபி இருந்த ஷெல்ஃபை பார்க்க உள்ள பார்த்தா ஒரு கான்சர்ட்டோட டிக்கெட் ஒண்ணு இருக்கு. இந்த டிக்கெட்டை வைக்கும் போது தான் யாரோ உடைச்சிருப்பாங்க போல, இந்த கான்சர்ட்டுக்கு போனா உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்னு ஹன்னு நேரா அந்த கான்சர்ட்டுக்கு வர பக்கத்து சேர்ல பார்த்தா நம்ம ஜிஜி வந்து உட்கார்றா. அடி பாவி அப்படின்னு ஹன் அவளை பார்த்து முறைக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.